பேசினவங்க நம்ம கூட ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் பேசினவங்க இல்லைன்னு சொல்லிட்டு கால் வந்தப்ப எனக்கு அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரவே முடியல எனக்கு. Colorful collections, trending fashions, the Chennai Silks and Aha Oho Adi sale 50% வரை தள்ளுபடி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. லவ் யூப்பான்னு சொன்னேன். எங்கள் அப்பா லவ் யூ டூமான்னு சொல்லிட்டு பேசி ஓகேப்பா பாய்ப்பா பாய்மான்னு சொன்ன வார்த்தை கடைசி வார்த்தை. கடைசி நிமிடங்களாக இருக்கட்டும், அந்த கடைசி சடங்குகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு ஆணுக்கு இருக்கிற உரிமை வந்து பெண்களுக்கு ஈக்குவலாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். அதே இது உங்கள் சமூகம்னு வர்றப்போ அது எப்படி இருக்குது? லைக் வந்து அப்பா பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணு அப்பாவுக்கு என்ன பண்ணுன்னா தேர் கட்டுறது மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணு, இதை வேணா உங்கள் சித்தப்பா பையன் எடுத்து பண்ணுன்றப்ப நான் தலையாக அடிச்சுக்கிறேன். நான் எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து ஒரு உணர்வு வந்துச்சு, நான் ஏன் டிரான்ஸ்ஜெண்டராக மாறினேன். லைக் அந்த ஃபீல் இருக்கும் தெரியுமா, நம்ம பெற்றவங்களுக்கு பண்ண முடியலன்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாத்தையுமே அவங்க கூட இருந்து பண்ணிவிட்டு கடைசி அந்த விஷயம் பண்ண முடியலன்னு சொல்கிறப்ப எனக்கு அப்போ ரொம்ப எனக்கே ஒரு அசிங்கம் ஆகிடுச்சு. நம்ம ஏன் டிரான்ஸ்ஜெண்டராக மாறினோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா என் கூட பேசவே இல்லை. அப்பா தான் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம்னா எங்கள் அப்பா தான். அந்த அப்பாவுக்கு நான் பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நமிதா மாரிமுத்துன்னு என் பேரை வந்து நான் வந்து உலகம் ஃபுல்லாகவே நான் பெருமைப்பட வச்சேன். ஃப்ரைடே வந்து 11 o'clock நான் அப்பா கிட்ட சொல்கிறேன், அப்பா எனக்கு ஷூட் இருக்குது, இன்றைக்கி நான் பாண்டிச்சேரி போகிறேன், ஸோ நான் வந்து போயிட்டு வந்துடுறேன்ப்பா, நான் வந்து உங்களை வந்து புது காரில் ரவுண்ட் கூட்டிகிட்டு நம்ம வந்து ஒரு சும்மா லாங் ட்ரைவ் மாதிரி எப்படியாச்சும் போகலான்னு சொன்னதுக்கு சரிம்மா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட உங்களுக்கு அந்த மாதிரி அப்பா கூட மறக்க முடியாத மெமரிஸ் என்னவா இருந்துச்சு? லைக் மெமரிஸ்ன்னு எங்கள் அப்பா ஒரு விஷயத்தில் இருக்க முடியாது, எல்லாத்துலேயுமே எங்கள் அப்பா என் கூட இருந்துகிட்டே தான் இருக்காரு. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து நமிதா மாரிமுத்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? அப்பா லாஸ் ஆகி கரெக்டாக 8 நாள் ஆச்சு. அதுலேருந்து வெளியே வரவே முடியல. பட் நம்ம இதுவும் கடந்து போகிற மாதிரி எஸ் கெட்டிங் பெட். அண்ட் என்னவா இருந்தாலும் ஒரு பொண்ணாக இருக்கிறப்பவும் சரி, ஆணாக இருக்கிறப்போ சரி, அப்பா கூட வந்து ஒரு தனி பாண்டிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு 2 விதத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன வயசில் இருக்கிறப்போ ஒரு ஒரு ஆணாக இருக்கிறப்போ அப்பா கூட ஒரு டிஃப்ரெண்ட் பாண்டிங் இருக்கும். அதே நம்ம பெண்ணாக இருக்கிறப்போ நம்மளை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் பாண்டிங் இருக்கும்ல, அந்த பாண்டிங் பற்றி முதல்ல சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பெத்த பிள்ளைக்கு அப்பா தான். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. எங்கள் அப்பா கிட்ட நான் கை நீட்டி கேட்டது எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்தாரு. என்னென்னா வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை. ஸ்கூல் ஆகட்டும், நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் ஆசைப்பட்ட பைக் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், நான் எது கேட்டாலும் அப்பா பண்ணுவார். அதே மாதிரி நான் திருநங்கையாக மாறினதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம்னா எங்கள் அப்பா தான். அந்த அப்பாவுக்கு நான் பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நமிதா மாரிமுத்துன்னு என் பேரை வந்து நான் வந்து உலகம் ஃபுல்லாகவே நான் பெருமைப்பட வச்சேன். எங்கள் அப்பா எனக்கு எந்த வகையிலும் குறை வச்சதே இல்லை. எங்கள் குடும்பத்திலே தெரியும் எனக்கு அம்மாவோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து லைக் நான் கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாரு. நான் ஃபீல் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். அம்மா கிட்ட கூட 2, 3 விஷயம் தயங்கி சொல்வேன். நான் அப்பா கிட்ட எல்லாமே ஓப்பனாக பண்ணிவிடுவேன். ஸோ அப்பா தான். எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது, நான் டிரான்ஸ்ஜெண்டராக மாறி என் அப்பா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே என் வீட்டில் வந்து ஏசி இல்லை, ஃப்ரிட்ஜு இல்லைன்னு சொல்லிட்டு நான் 2, 3 நாள் எங்கேயோ போயிட்டேன். நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப என் வீட்டில் இருந்தது. லைக் என் பிள்ளை வந்து லைக் அப்படி வளர்ந்த பிள்ளை இப்படி தான் இருக்கணும், அவள் வீட்டில் சாமா செட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா பண்ண விஷயம் இப்போ ஞாபகம் வருது. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் கார் வச்சு கார் ஆஃபீஸ்க்கு அவள் அப்பா கார் பிஸ்னஸ் தான் பண்ணியிருந்தார், பையிங் அண்ட் செல்லிங் டி நகரில். அதுக்கு முன்னாடி ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணார். ஸோ கார் எனக்கு வாங்கி கொடுத்து அந்த காரில் தான் நீ வெளியே போகணும் வரணும்னு சொல்லிட்டு அப்பா தான் பண்ணார். அந்த விஷயங்கள்ல நினைக்கிறப்ப லைக் ஒன்றுமே சொல்கிறதுக்கு முடியல. எந்த இடத்துல வந்தாலுமே அவங்க தான் நம்ம சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்க. சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க. என்னை பற்றி எங்கள் அம்மா கிட்ட புரிய வச்சதே அவர் தான். லைக் வந்து நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம்
எங்க அம்மா என்கூட பேசவே இல்ல. அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. 3 மாசமா அம்மாவ கன்வின்ஸ் பண்ணி, அ நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளைய நம்ம விட்டுட்டா மத்தவங்க வந்து எப்படி ஏத்துப்பாங்க? நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு செல்ஃபா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு தான் இது அப்பதான் தெரியும். நான் ஒரு 10, 15 வருஷம் முன்னாடி அ ரோட் சைட்ல நிக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிட்ட போய் நைட்டு அவங்க கிட்ட போய் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கோ, அவங்களுடைய மாற்றங்கள் எப்படி மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி என்ன பத்தி தெரிஞ்சுக்க அவரு அப்பா அப்போ ஃபுல்லா வந்து லைக் வந்து எல்லாமே தப்பா பார்க்குறாங்க. எல்லாமே ஒரு டிசீஸ் மாரி பார்க்குறாங்க. எல்லாம் ஒரு வந்து இது வந்து ஒரு வந்து மத்தவங்க மாத்திட்டாங்கன்னு நெனைக்கிறவங்க, இல்ல. என் பிள்ளை வந்து எனக்கு தெரியும். பட் அந்த பிள்ளைக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்த வந்து நம்ம வந்து கூட இருந்து எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்க அப்பா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிருக்காரு. ஸோ எங்க அப்பா பண்ண மாரி யாரும் பண்ண மாட்டாங்க. அ எங்க அப்பானால தான் இன்னைக்கு வந்து நான் எங்க சமுதாயத்திலயும் சரி, எல்லாத்துலயுமே சரி எனக்கு ஒரு வழிவகுத்து குடுத்து என்ன அக்செப்ட் பண்ண வச்சாரு. நீங்க சொல்ற மாதிரி இந்த சமுதாயத்துல வந்து எல்லாருமே அப்படி ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த அக்செப்டன்ஸ் இல்லாம அப்படின்னு ஒரு விஷயம். ஆனா நமக்கு அக்செப்டன்ஸ் வந்து அந்த ஒரு சப்போர்ட் சோலே நம்மகிட்ட இப்ப இல்லைங்கிறப்போ, அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே இத கோ த்ரூ பண்ணுவாங்க. எல்லாமே இருந்தாலுமே இந்த சமூகம்க்குன்னு ஒரு தனி எமோஷன் இருக்கும்ல. நான் போன வெள்ளிக்கிழமை காலையில நான் வந்து எந்திரிச்சோனே வந்து லைக் அப்பாக்கு வந்து அப்பா சாகறதுக்கு முன்னாடி ஒரு 15 டேஸ் நாங்க பிஃபோர் தான் நாங்க சர்ஜரி வச்சு ஒரு மைனர் சர்ஜரி பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருந்தோம். ஸோ அதனால வந்து அப்பாவுக்கு வந்து டெய்லியும் நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் ஒரு 4 மாசமா எந்த ஒரு இதுவுமே நான் போவே முடியல. பிகாஸ் அப்பா ரொம்ப முடியாம இருக்காரு. ஸோ அவர் கூட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கூடயே தான் இருந்தேன். சர்ஜரி பண்ணிட்டு வந்துட்டு டெய்லி நான் வீடியோ கால் பண்ணி பேசுறது, கொல்றது எல்லாமே லைக் அப்பாவோட ஃபாலோ அப் பண்றது, நான் போயிட்டு வரது இருந்தது. பட் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் அப்பா கிட்ட வந்து நம்ப மாட்டீங்க 11:00 லைக் 10:15க்கு நாங்க ஆரம்பிச்சோம் வீடியோ கால் பேச. நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறதுக்கு. 11:00 வரைக்கும் நாங்க வீடியோ கால் பேசிட்டே இருந்தோம். நான் வந்து அன்னைக்கு முந்தல் நாளே என்னோட ஒரு நியூ கார் வாங்கியிருந்தேன். அன்னைக்கும் நான் அப்பா கிட்ட போய் பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்பா கிட்ட பேசிட்டு வந்தேன். ஸோ ஃப்ரைடே வந்து 11:00 நான் அப்பா கிட்ட சொல்றேன், "அப்பா எனக்கு ஷூட் இருக்கு. இன்னைக்கு நான் பாண்டிச்சேரி போறேன். ஸோ நான் வந்து போயிட்டு வந்துடுறேன்ப்பா. நான் வந்து உங்கள வந்து கார்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு புது கார்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு நம்ம வந்து ஒரு சும்மா லாங் டிரைவ் மாரி எப்படியாச்சும் போலான்னு" சொன்னதுக்கு, "சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா." அப்ப நான் எங்க அப்பா கிட்ட லவ் யூப்பா, லவ் யூப்பான்னு ஒரு நம்ம எதாச்சுமா சொல்லுவோம்ல. லவ் யூப்பான்னு சொன்னேன். எங்க அப்பா லவ் யூ டூம்மான்னு சொல்லிட்டு, அ பேசி ஓகேப்பா, பாய்ப்பா. பாய்ம்மான்னு சொன்ன வார்த்தை, கடைசி வார்த்தை. யார்கிட்டயும் வீட்ல அதுக்கப்புறம் பேசவே இல்லையாம். 11:07க்கு எனக்கு கால் வருது. அப்பா பேச்சு மூச்செல்லாம் இருக்காங்க. அதனால அந்த ஒரு பெயின வந்து என்னால எனக்கு தெரியும் அப்பா உடம்பு முடியாம இருக்காரு. அப்பா வந்து கஷ்டப்படுறாருன்னு. பட் வந்து பேசுனவங்க நம்ம கூட ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் பேசினவங்க இல்லன்னு சொல்லிட்டு கால் வந்தப்ப, எனக்கு அந்த ட்ராமாலேருந்து வெளிய வரவே முடியல எனக்கு. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து நான் நெனச்சேன், அம்மா வந்து இருக்காங்க. நான் உடைஞ்சு போயிட்டா, அம்மா உடைஞ்சுட்டு போயிடுவாங்க. அது இல்லாம லைக் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் வந்து எல்லாமே எடுத்து செய்யணும் அந்த இடத்துல. ஸோ நம்ம இப்படி உடைஞ்சுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் எனக்கு இதாயிடுச்சு. எனக்கு எதுவுமே என்னால வந்து அந்த டைம்ல வந்து நான் எதுவுமே ரியலைஸே பண்ண முடியாத நிலைமையில நான் இருந்தேன் நானு. அந்த எடுத்து செய்கிறதுன்னு வர்றப்ப வந்து கடைசி நிமிடங்களாக இருக்கட்டும், அந்த கடைசி சடங்குகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு ஆணுக்கு இருக்கிற உரிமை வந்து பெண்களுக்கு ஈக்குவலாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். அதே இது உங்கள் சமூகம்னு வர்றப்போ அது எப்படி இருக்கு? நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் பிக் பாஸ்ல பேசுறப்பயே வந்து, எங்க சமுதாயம் பெரிய சமுதாயம். எங்களுடைய காஸ்ட் வந்து லைக் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாவே எங்க எங்க ஆளுங்க மட்டும் தான் இருப்பாங்க. அது இல்லாம நாங்க டாக்டர் ஃபேமிலி. எங்க பெரியப்பா டாக்டர், எங்க அண்ணா டாக்டர், எங்க அண்ணி டாக்டர், எங்க அத்தை பொண்ணு டாக்டர், என் தம்பி டாக்டர்ஸ் எல்லாமே டாக்டர் ஃபேமிலி. ஸோ அந்த சமுதாயத்துல இருந்து நான் வெளிய வந்து இவ்ளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என் கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அப்பாவோட கடைசி நிமிஷங்கள் நாளைக்கு அப்பாக்கு அந்த விஷயம் பண்ண போறாங்க. அப்பாவ வந்து வீட்லருந்து கூட்டிட்டு போறாங்க. அது நடக்க போறப்ப, எங்க இதுலருந்து மேல வந்து எங்க தம்பியோ, எங்க அண்ணனோ வந்து என்கிட்ட பேசல. பிகாஸ் வந்து அவங்க வந்து என்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. ஆ மேல வந்து கேட்கிறப்ப நாளைக்கு அப்பாக்கு வந்து மண்ணு எங்க இதுல வந்து யாரும் எரிக்க மாட்டாங்க. மண்ணு தான் தள்ளுவாங்க, புதைப்பாங்க. ஸோ மண்ணு தள்ளுறது எப்படிம்மான்னு கேட்டாங்க. ஏன்னா வந்து லைக் மண்ணு தள்ளுறவங்க மறுநாள் வந்து மொட்டை அடிக்கணும். காரியம் அப்ப வந்து அவங்களுக்கு ஏதோ அந்த உருமா மாரி கட்டுவாங்க. லைக் வந்து அந்த
லைக் அந்த தீட்டு கழிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சடங்குலாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து என்கிட்ட சொல்ல வராங்க, "மண்ணு யார் தள்ளுறது?" நான் சொல்றேன், "நான் தான் தள்ளுவேன். நான் தான் தள்ளுவேன்." இல்ல அப்ப வந்து என்கிட்ட "இல்ல சாமி, உங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பா ஆசைப்படி நீ பொண்ணாயிட்டு இந்த சமுதாயமே உன்ன அக்செப்ட் பண்ணிருச்சு. நீ எங்க கண்ணுக்கு நீ பொண்ணா தான் தெரியிற. நாங்க பொண்ணுங்களுக்கு நம்ம சமுதாயத்துல யாரும் மொட்டை அடிக்க மாட்டாங்க. மொட்டை அடிச்சு உட்கார வைக்க மாட்டாங்க. பொண்ணுக்கு உருமா கட்ட முடியாது. நீ உங்க அப்பாக்கு பொண்ணுங்க லைக் வந்து அப்பா பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணு அப்பாக்கு என்ன பண்ணும்னா, தேரு கட்டுறது, மத்த மத்த விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணு. இத வேணா உங்க சித்தப்பா பையன் எடுத்து பண்ணுன்றப்ப நான் தலையா அடிச்சுக்கிறேன் நானு. என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என் கூட என்னோட ட்ரான்ஸ் ஃபேமிலி தான் ஒரு பிக் சப்போர்ட்டாவே இருந்தாங்க. என் கூட என் ட்ரான்ஸ் ஃபேமிலி, என்னோட டாட்டர்ஸ், என்னோட மதர், என்னோட சுத்தி இருக்க என்னோட ட்ரான்ஸ் ஃபேமிலிஸ் தான் ஃபுல் சப்போர்ட். அவங்கலாம் கட்டி புடிச்சு அழுவுறேன். பரவால்ல அப்பாக்காக நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நான் வொர்க்கே போகாம இருந்தா கூட பரவால்ல. 1 இயர் நான் வொர்க்கே போகாம இருந்தா பரவால்ல. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்க அப்பாக்கு நான் இது பண்ணாட்டி என்னால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்ப வந்து என்ன கன்வின்ஸ் பண்றாங்க. புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற உன்னைய வந்து இந்த சமுதாயமே ஏத்துக்குமா நீ கேள்விக்குறி கேட்ட. பட் இந்த சமுதாயமே உன்ன பொண்ணா ஏத்துக்குச்சு. நீ பொண்ணுக்கான விஷயம் மட்டும் தான் பண்ண முடியும். அத நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் எனக்கு ஓகே. நம்ம தம்பி தானே பண்ண போறான். நம்ம கூட வந்து எடுத்து பண்ணலாம். அப்படியும் ஆசைப்பட்டேன்னா, நீ வீட்லயே அப்பாக்கு வந்து ஒரு 3 வாட்டி சுத்திட்டு அந்த மண்ண கையில குடுத்துரும் தம்பிகிட்ட. அவன் போய் எல்லாம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. ஓகே. எனக்கு அந்த அந்த டைம்ல யார்கிட்டயும் சண்டை போடுறதுக்கு லைக் எதுல என்னோட என்னோட உரிமை மட்டும் இல்லாம எங்க அப்பாக்கு பண்ணோட கடமைன்னு இருக்குல்ல. அந்த கடமைய நான் விட்டுக் குடுக்கணும்னு நான் நினைக்கல. பட் அந்த கடமை அது பண்ணி நல்லபடியா முடிச்சிரணும். என் தம்பி பண்றான். ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாரி எங்க சமுதாயத்துல இருக்க எங்க எங்க அப்பா சைடு ஆகட்டும், அம்மா சைடு ஆகட்டும், யாருமே என்னைய எதுலயுமே தடுக்கல. தடுக்கல மீன்ஸ் லைக் வந்து எல்லாமே வந்து என்ன வந்து லைக் வந்து ஒரு ப்ராப்பரான கேர்ளுக்கு பண்ற விஷயங்கள், சடங்குகள் எல்லாமே என் சைட்ல இருந்து எங்க அப்பாக்கு பண்ண வச்சாங்க. அதே மாரி வந்து எனக்கு அப்பதான் எனக்கு வந்து ஒரு உணர்வு வந்துச்சு. நான் ஏன் டிரான்ஸ்ஜெண்டரா மாறுனேன்னு. லைக் அந்த ஃபீல் இருக்கும் தெரியுமா? நம்ம பெத்தவங்களுக்கு பண்ண முடியலன்னு சொல்றப்ப, நம்ம எல்லாத்தையுமே அவங்க கூட இருந்து பண்ணிட்டு கடைசில அந்த விஷயம் பண்ண முடியலன்னு சொல்றப்ப, எனக்கு அப்ப ரொம்ப எனக்கே ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு. நம்ம ஏன் டிரான்ஸ்ஜெண்டரா மாறணும்? நம்ம ஏன் இந்த மாரிலாம் இது லைஃப்ல இது பண்றோம்னு. அதுக்கப்புறம் காட் இஸ் ரிட்டன் லைக் திஸ். நம்மளுக்கு செல்ஃப் ரிலேஷன் இருக்கலாம். காட் இஸ் ரிட்டன் லைக் திஸ். இந்த மாரி தான் இருக்கணும். அதே மாரி இந்த சமுதாயத்தில எங்க அப்பா எல்லாம் முன்னாடி என்ன ஒரு பெண்ணா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பிள்ளைன்னு காட்டிட்டாரு. சரி ஓகே. அக்செப்ட் பண்ணி தான் எடுத்தாங்க. அதே மாரி எங்க அப்பா நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. எதிர்பாராத கூட்டங்கள். அதே மாரி என்னோட சோசியல் மீடியா நான் 4, 5 நாள் ஆக்டிவாவே இல்ல. அவ்ளோ மெசேஜஸ், அவ்ளோ பேரு. அதே மாரி எங்க அண்ணா மலேசியாலேருந்து எங்க அண்ணா ஒருத்தர் இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து லைக் என் கூட இருந்து சப்போர்ட்டிவா இருந்து எல்லாமே பண்ணி குடுத்தாங்க. அ எல்லாமே. அதே மாரி வந்து 2, 3 விஷயங்கள் எனக்கு நான் பண்றது ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்ம அந்த மறுநாள் செத்ததுக்கு அப்புறம் பால் ஊத்துவாங்க. அதுக்கு மறுநாள் காரியம் பண்றப்ப, அந்த அந்த சாமிலாம் கும்பிட்டு அந்த சாப்பாடுலாம் வைக்கிறப்ப, ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க அப்பா என் கையில தான் எல்லாமே எடுத்தாரு. ஸோ அப்ப வந்து லைக் எனக்கு ஒரு திருப்தியா இருந்தது. அண்ட் நெறைய விஷயங்கள் திருப்தியா இருக்கப்போ, நமக்கு இதுக்கப்புறம் இருக்க போறது அவரோட மெமரீஸ் தான். ஸோ அந்த அந்த பெர்சன் கூட நமக்கு இருக்கிற மெமரீஸ் வந்து எப்போவுமே நம்ம லைஃப் லாங் செரிஷ் பண்ணலாம். அவரு நம்மள மேலேருந்து பிளெஸ் பண்ணிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணாலுமே அவங்க நம்மள பார்த்துட்டே இருப்பாங்கல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி அப்பா கூட மறக்க முடியாத மெமரீஸ் என்னவா இருந்துச்சு? அப்பா கூட மறக்க முடியாத மெமரியோட இப்ப அப்பா என் கூட தான் இருந்துட்டு இருக்காரு. அவரோட ரிங்கு. இது எங்க அப்பா மோதிரம் இல்ல, எங்க தாத்தா மோதிரம். எங்க பரம்பரை சொத்துன்னு சொல்லுவாங்கல்ல. ம். இது எங்க அப்பா வந்து நான் எப்பயாச்சும் எங்க அப்பா கிட்ட போய் சும்மா கண் கலங்குனா அந்த மோதிரத்த அவுத்து குடுப்பாரு. "இத வச்சுக்கோ, இத பண்ணிக்கோன்னுவாரு." ஆனா இன்னைக்கு அவரு என் கூட இல்ல. பட் இந்த மோதிரம் எப்பயுமே என் கையில இருக்க போகுது. நான் இன்னைக்கு காலைல கூட எந்திரிக்கிறப்ப காலைல எப்பயுமே என் கைய பார்த்து தான் இப்படி கண்ண முழிப்பேன். பட் இதுக்கப்புறம் கண்ண முழிச்சோனே ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க அப்பாவ பார்க்குற மாரி நெனைக்கிறேன். அப்பாவோட மெமரி எங்க அப்பா என் கூடயே தான் இருக்கிறாரு. அ அப்பா கூட நெறைய எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைக் வந்து நான் ஸ்கூல் 10த் முடிச்சப்ப வந்து எனக்கு பைக் வேணும்னு கேட்டு சண்ட போட்டேன். அ அப்ப வந்து எல்லாமே வந்து பைக் வந்து மோட்டார் பைக் வாங்கி தருவேன்னு. பட் நான் வந்து ஸ்கூட்டி ஸ்ட்ரிக்ஸ் தான் கேட்டேன். அப்போ வந்து ஸ்கூட்டி ஸ்ட்ரிக்ஸ் எனக்கு வாங்கி குடுத்தாரு. கூட்டிட்டு போய் ஒரு 3 நாள் சாப்பிடாம அம்மா கூட சண்ட போட்டேன். பைக் தான் வாங்கணும்னு அம்மா சொன்னாங்க. பட் எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போய் ஸ்கூட்டி ஸ்ட்ரிக் வாங்கி குடுத்தாரு. அப்போ காலேஜ் படிக்கிறப்ப அப்பா ஆஃபீஸ் வச்சிருந்தாரு. அப்ப நான் ஆசைப்பட்டோனே ஸ்கோடா கார் கேட்டேன். ஸ்கோடா கார் வாங்கி குடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து நான்
இங்க வந்து சூளைமேடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் லைக் வந்து என்ன அப்போ டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கிறப்போ லைக் எங்க அப்பா, அம்மா வந்து லைக் சூளைமேடுலாம் வர முடியல. எனக்கு அந்த 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 ஏரியா வந்து ரொம்ப லோக்கலைஸ்டா இருக்கு. நாங்க வந்துட்டு போ முடியல. சொன்னோனே, எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போயிட்டு வேற வீட்ல வச்சாரு. அந்த வீட்லருந்து 1 மாசத்துல என்ன காலி பண்ண வச்சாங்க. உடனே என்ன கூட்டிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசி, நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வீடு, டி நகர்ல இருக்கிற வீடு, எங்க அப்பா ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு 15 இயர்ஸ் பிஃபோரே எனக்கு வாங்கி குடுத்த வீடு. அந்த வீட்ல தான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ எங்க அப்பா என் கூட எப்பயுமே லைக் மெமரீஸ்ன்னு எங்க அப்பா ஒரு ஒரு விஷயத்துல வைக்க முடியாது. எல்லாத்துலயுமே எங்க அப்பா என் கூட இருந்துட்டே தான் இருக்காரு. ஆ ரொம்ப ஒரு நல்ல மெமரினா, எங்க அப்பாவ ஆ ஃபாரின் கூட்டிட்டு போனேன். ஃபர்ஸ்ட்டு மலேசியா கூட்டிட்டு போனேன் அம்மா, அப்பாவ. அது மறக்கவே முடியாது 10 இயர்ஸ் பிஃபோர். எஸ், அது அவங்களோட ஒரு ஆசை இல்லைன்னா, அது ஒரு நம்மளோட ஒரு ஆசையா இருந்திருக்கும்ல. இவங்கள கண்டிப்பா இப்படி ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போயிடணும். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்றப்போ, அது ரொம்ப ஒரு சந்தோஷமான எனக்கு விஷயம். ரொம்ப நாள் ஆசை அது பண்ணணும் பண்ணிட்டேன். அவங்கள கப்பல்ல கூட்டிட்டு போணும், ஃப்ளைட்ல கூட்டிட்டு போணும், ஃபாரின் கூட்டிட்டு போணும். அதெல்லாமே பண்ணியிருக்கேன். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கடைசியா எங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஊருக்கு நம்மளுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போவாங்க. அப்ப கூட்டிட்டு போணும்னு ஆசைப்பட்டேன். அவர்னால வர முடிய நிலைமையில அப்பயும் கார் வச்சு கூட்டிட்டு போனேன். எனக்கு அவர் கூட இந்த ஒவ்வொரு நாளுமே லைக் லைஃப்ல மறக்க முடியாது. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நெறைய பேர் வரலாம். இந்த துக்க செய்தி இது பண்ணிக்கலாம். பட் அந்த அவரு எங்க கூட இருந்த வாழ்க்கைய நான் எப்பயுமே மறக்க முடியாது. அண்ட் நீங்க சொல்றப்போ வந்து, ஏதோ ஒரு விஷயம், இது எங்க அப்பாக்கு நான் பண்ணிட்டா, நான் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்திருப்பேன். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? எனக்கு அந்த மண்ணு தள்ளுற விஷயம் மட்டும் தான் இருந்தது. பட் எனக்கு அது அக்செப்டன்ஸ் வந்து மறுநாள் தான் கிடைச்சது எனக்கு. ஏன்னா, அது 2, 3 நாள் நான் தூங்காம அந்த இதுலயே இருந்தேன். அன்னைக்கு ஒரு மாரி மனசு உறுத்திட்டே இருந்தது. பட் எங்க அப்பா அந்த விஷயத்துல வந்து என்ன பெருமைப்படுத்தி தான் போயிருக்காரு. இது நான் பிள்ளையா பெக்கல, பொண்ணா தான் பெத்து பொண்ண தான் வளர்த்துருக்கேன்னு சொல்லி காட்டியிருக்காருன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் அப்பாக்கு நான் பண்ணியிருக்கணும்னா, க கடைசியா எங்க அப்பா ஒரு 4, 5 மாசம் முன்னாடி மால்தீவ் கூட்டிட்டு போனாரு என்னைய. மொரிஷியஸ் போகணும்னு ஆசைப்பட்டாரு. அது நான் பண்ணியிருந்தா எனக்கு கொஞ்சம் நிறைவேறியிருந்திருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆனா டிராவல் பண்ண முடியாது. அத பண்ணாம விட்டுட்டேன் நான். அண்ட் நம்ம பொண்ணோ நம்ம பொண்ணா இருக்கிறப்போ, நம்ம வந்து நெறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆவோம். அப்பா கிட்டேருந்து தான் வரும். இப்போ நம்ம ஃப்யூச்சர் பார்ட்னரா இருந்தா கூட, அப்பா கிட்ட இருக்கிற இந்த குவாலிட்டீஸ்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு நமக்குள்ள வந்து இருந்துட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்க அப்பா கிட்ட பார்த்து இன்ஸ்பயர் ஆன விஷயம், உங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயம், இவரு இந்த கேரக்டர்ஸ்லாம் என் அப்பா கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா என்ன விஷயமா இருக்கும்? யார்கிட்டயுமே எதுவுமே எதிர்பார்க்காம பழகு. எங்க அப்பா சொல்லுவார். யார்கிட்டயுமே எதுவுமே எதிர்பார்க்காம பழகு. அதே மாரி வந்து ஆ யாரு வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பணும். எங்க அப்பா கிட்ட. இன்னைக்கு வந்து நமிதா இவ்ளோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அடாப்ட் பண்ணி வச்சிருக்க காரணமே, எங்க அப்பா சொந்த வீடு வாங்கி குடுத்தனால தான் அத்தன டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்னால அடாப்ட் பண்ணி அவங்க கூட வச்சுட்டு போன விஷயம். அதே மாரி எங்க அப்பா வந்து எப்பயாச்சும் நான் வந்து இந்த மாரி வந்து, "அப்பா நான் இந்த ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு போயிட்டு வந்தேன். இதுக்கு போயிட்டு வந்து செலவு பண்ணிட்டேன்ப்பா" அப்படின்னா, "அதெல்லாம் விடு. பணம் காசு தானே. பேரு நீ வாங்குன பேரு யார் வாங்க முடியும்?" என்னை வந்து ஹி வில் ஜஸ்ட் மோட்டிவேட் மீ. என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாரி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கும் பயப்பட மாட்டாரு. அந்த அந்த விஷயம் இந்த அப்பா கிட்ட இருந்து அப்படியே எனக்கு வந்து இதாயிடுச்சு. அதே மாரி அப்பா வந்து இருக்கிற இடத்துல எப்பயுமே என்ன 4 பேர் சிரிக்க வச்சுட்டு இருப்பாரு. லைக் சும்மா வச்சு பேசிட்டு இருப்பாரு. ஸோ அந்த விஷயம்லாம் அப்பா கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயம் எனக்கும் இருக்கு. நம்ம அப்பா இவ்ளோ பேசினோம்ல. நீங்க வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு பெர்சன். அப்பா சொல்ற மாரி தான். நீங்க நீங்க எப்படி அவரோட பேர இப்ப வரைக்கும் கேரி பண்ணிட்டு போறீங்களோ, அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அது கேரி ஆயிட்டே வருங்கிறப்போ, நீங்க பயங்கர இன்ஸ்பிரேஷனல். நமிதா மாரிமுத்து அப்படின்னா, இவங்க இவ்ளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. நெறைய தடைய உடைச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு உங்க அப்பா இவ்ளோ பெரிய சப்போர்ட் சிஸ்டமா, இவ்ளோ பெரிய பேக் போனா ஒரு இடத்துல நின்னு வந்திருக்காருன்னா, அவரு சொல்ற விஷயங்கள் இன்னும் என் மனசுக்குள்ள இருக்கு. இந்த ஒரு விஷயம் நான் வாழ்நாள் ஃபுல்லா கடைப்பிடிப்பேன்னா என்னவா இருக்கும்? எங்க அப்பா வந்து என்கிட்ட அப்ப சொன்னது, "இந்த சமுதாயத்துல உன்ன எவ்ளோ கேலி கிண்டல் எல்லாமே பண்ணி உன்ன வெறுத்து ஒடுத்துனாங்களோ, அவங்க முன்னாடி எப்பயுமே தலை நிமிர்ந்து நீ வாழணும். தலை நிமிர்ந்து வாழணும். இந்த பிள்ளையா இந்த வீட்டு பிள்ளையான்னு உன்ன எவ்ளோ கேவலமா எங்கள பேசி இந்த சமுதாயத்துல இருக்கவங்க பேசுனாங்களோ, இந்த வீட்ல இந்த மாரி பிள்ளை பிறந்திருக்கு. இந்த மாரி பிள்ளை பெத்தனால தான் அந்த வீட்டுக்கே பெருமைன்னு சொல்லி பேசணும். அந்த மாரி தான் நான் வாழ்ந்துட்டும் இருக்கிறேன் எங்க அப்பா ஆசைப்படி. அது கடைசி வரைக்கும் கேரி அவுட் பண்ண தான் என்னைக்குமே ஆசை எனக்கு. அவரு எங்க போனாலும் அவருக்கு பெருமை சேர்க்கணும். அதே மாரி எங்க போனாலும் நான் என் பேரு நமிதா மாரிமுத்துன்னு 100 பேர் சொல்றப்ப அவரையும் கூப்பிட்டு பெருமைப்படுத்துற மாரி எனக்கு அந்த விஷயம் எப்பவுமே அமையும். நீங்க ஆரம்பத்தில சொல்றப்போ சொன்னீங்க, அம்மாவ வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்க வச்சதே அப்பா தான். இப்போ அம்மா வந்து எப்படி இருக்காங்க? நானாச்சும் தனியா இருக்கேன் டி நகர்ல. பட் உங்களுக்கு தெரியும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும். காலைல எந்திரிச்சோனே அவங்க கூட இருக்கிறது. நைட் தூங்க போறப்ப அவங்கள பார்த்துட்டு படுக்கிறது. அம்மா
அம்மாவ உண்மையா சொல்ல முடியும்னா, எனக்கு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நான் கூட இருந்து பார்க்கல. 18 வயசுல நான் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். பட் அவளோட டெய்லி ஒரு ரொட்டீன் எனக்கு தெரியும். பட் அப்பா இந்த கடைசி இந்த 2, 3 வருஷமா படுத்த படுக்கையானப்ப, அம்மா தான் அப்பாவ குளிப்பாட்டுறது, பாத்ரூம் கிளீன் பண்றது எல்லாம் பார்க்குறப்ப, எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்துச்சு. லைஃப்ல வந்து எல்லாமே கம்பெனின்னு வேணும்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனி இதுக்காக மட்டும் தான். நம்ம படுத்துக்கிட்டா கூட ஒரு ஆள் தேவை கடைசி காலத்துல. லைக் சொல்லுவாங்கல்ல, அது அமையறது ரொம்ப கஷ்டம். அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் அவ்ளோ லவ் இருக்கு. இந்த லவ் இருக்கனால தான் அது பண்ணவே யார் இருந்தாலுமே பண்ண முடியும். ஸோ அம்மா வந்து இப்ப வந்து லைக் வந்து அ ஒரு 5 நாளா எதுவுமே அவங்களால லைக் வந்து திருப்பி திருப்பி அதையே தான் பேசிட்டே இருந்தாங்க. ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. நான் அம்மாவுக்கு சொல்லிட்டே இருக்கேன். லைக் அப்பா இல்ல. இதுக்கப்புறம் நீங்க மட்டும் தான். நம்ம 3 பேர் இருந்தோம். இப்ப 2 பேர் ஆயிட்டோம். நீங்களும் உடம்பு சரியில்லாம இத அப்படி ஆயிட்டீங்கன்னா, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லம்மா. ஸோ நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றேன். பட் நம்ம ஸ்ட்ராங்கா இவ்ளோ வலி வர முடியல. நான் ஸ்ட்ராங்கா ஆக்கிடுவேன்னு நினைக்கிறேன். அப்பா இல்லாத ஃபீல் பண்ண முடியாது. பட் தைரியம் குடுத்து அம்மாக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி அம்மாவ நான் வந்து இது பண்ணுவேன். ஆ அம்மா வந்து லைக் வந்து நிலைமைய பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்க அம்மாவ பார்த்தீங்கன்னாவே தெரியும். நெறைய பேர் இன்டர்வியூஸ்ல அவங்க அழகா பொட்டு வைப்பாங்க, அழகா பூ வைப்பாங்க, அழகா லிப்ஸ்டிக்லாம் போடுவாங்க. இப்ப அப்பா இல்லாதப்ப அந்த சடங்குலாம் முடிஞ்சு அம்மாவ பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப அவங்க முன்னாடி அழ முடியல. பட் எனக்கு அந்த பெயின் ரொம்ப மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. இட்ஸ் ஓகே. நீங்க சொல்றப்போ இந்த அழகா பொட்டு வச்சு, பூ வச்சு இருக்கிறப்போ தன்னோட கணவன் இல்ல அப்படின்றது, அது வந்து கம்ப்ளீட்டா விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கண்டிப்பா இருக்கா இந்த சொசைட்டில? சொசைட்டில இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் எங்க அம்மா அவருக்கு பண்ற கடமைன்றப்ப நான் அத பேச முடியல. உங்க அப்பாக்கு நான் இத்தன வருஷமா வாழ்ந்துட்டேன். அவருக்கு நான் குடுக்குற மரியாதை இது. அவர் பார்க்கணும் தான் இந்த பொட்டு பூ வைப்பேன். அவர் பார்க்கணும் தான் இவ்ளோ என்ன அழகா வச்சுப்பேன். இன்னைக்கு அவர் இல்லாதப்ப இது எனக்கு தேவையில்லன்னு சொல்லல அவங்க. எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். இந்த சமுதாயத்துல அது வேணுமோ வேணாமா கேட்டா அது அவங்களோட ஓன் ஒப்பீனியன். பட் ஒருத்தவங்க இப்ப வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மாவ ரொம்ப கொடுமைப்படுத்தி, அவங்க ரொம்ப எங்க அம்மாவ டார்ச்சர் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா எங்க அம்மா பண்ணியிருந்திருக்கும். அவங்களுக்கே மனசுல வெறுத்து இருக்கும். பட் எங்க அப்பா அவங்க அம்மா கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்க பண்ற விஷயம்ன்றப்ப நான் எதுவுமே இது பண்ண முடியல. இந்த சமுதாயத்துல வந்து லைக் எல்லாத்துக்குமே வந்து விமர்சனங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். பட் இது வந்து எங்க அம்மா வந்து எங்க அப்பாக்கு பண்ணது ஒரு பெரிய பெரிய கைமாறம். அண்ட் விமர்சனம்ன்ற பேசுகிறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் கேட்க தோணுது. ஏன்னா, நீங்க எப்படி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல், போல்டா நெறைய விஷயங்கள உடைச்சு வந்திருக்கீங்களோ, அதே மாதிரி நெறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க இப்போ சாண்ட் ரேச்சலா இருக்கட்டும், நெறைய பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் உடைச்சிருக்காங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிளா வந்திருப்பீங்க. உங்க சமூகத்துக்கு நீங்க ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். அதுவும் வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரி ஒரு மாடலிங்குள்ள வரப்போ, நெறைய பேர் அத வந்து ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு மென்டாரா கூட இருக்கீங்க. இப்படி இருக்கிறப்போ, ஸ்டில் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள தடுக்குது, இல்லைன்னா போக விட மாட்டேங்குதுல்ல. இது எப்போ ஸ்டாப் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு எல்லாத்துலயுமே வந்து லைக் வந்து சொல்லவா ஸ்டாப் பண்ண நெறைய பேர் வருவாங்கங்க. புல்லிங் ஆகட்டும், நம்ம கிரிட்டிசைஸ் பண்றவங்க. இன்னைக்கு நான் ஒரு ஈவென்ட்டுக்கு போனா கூட, அந்த ஈவென்ட்டுக்கு 4 பேர் பின்னாடி பேசுவாங்க என்ன பார்த்து. இவளுக்கு ஏன் இவ்வளோ மரியாதைன்னு பேசுவாங்க. லைக் பீப்பிள் வில் டாக். அத எதிர்பார்த்து அவங்க கூட சண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து நான் வாங்கின பேருக்கும் அசிங்கம். ஸோ எவ்ரிவேர் எவ்ரிதிங் ஹேப்பன். இப்ப எனக்கும் நெறைய கஷ்டங்கள் இருக்கு. நெறைய இருக்கு. பட் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசுறதுக்கு காரணம் கூட, எவ்ளோ திருநங்கைகள், எவ்ளோ பேர் வந்து பெத்தவங்க மூஞ்ச பார்க்க முடியாம இருக்கிறாங்க. அதேமாரி பெத்த பிள்ளை நாளைக்கு இந்த விஷயம்லாம் பண்ண முடியுமா? எவ்ளோ திருநங்கை பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சொல்லணும், புரிஞ்சுக்கணும். பிகாஸ் திருநங்கைகள் வந்து அக்செப்ட் பண்ண மட்டும் பெரிய விஷயம் இல்ல. தன்னுடைய பெற்றவங்க இறுதி சடங்குல கலந்துக்க விடணும். அந்த சடங்க வந்து எடுத்து செய்ய விடணும். ஏன்னா இது வந்து எங்களோட கடமை இது. நாளைக்கு வந்து நான் வந்து எங்க அப்பாக்கு நான் பண்ணாம இருந்தேன்னா, கடைசி வரைக்கும் நான் எந்த விஷயம் எவ்ளோ செலவு பண்ணாலும் அந்த விஷயத்த நான் திருப்பி எடுத்து செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வெளிய தெரிஞ்சுக்க தான் நான் இந்த வீடியோக்கே இன்னைக்கு நான் வந்தேன். ஸோ சாண்ட் ரேச்சல் பத்தி நான் கேள்விப்பட்டப்ப எனக்கே ரொம்ப ஷாக். லைக் நெறைய போல்டான பொண்ணு, அந்த பொண்ணு இந்த மாரி இறந்தது வந்து லைக் எனக்கே நம்பவே முடியல. ஸோ யார பத்தி என்ன பேசினாலும் கண்டுக்காம நம்ம லைஃப்ப ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். எஸ். அண்ட் இவ்ளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க் யூ ஸோ மச். நன்றி. வணக்கம். Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.